ஹாய் காய்ஸ், வெல்கம் தன் திஸ் இஸ் மூவி. இன்னைக்கு ஒரு முக்கியமான படத்தோட டீகோடிங்கை தான் பார்க்க போகிறோம். மிகப்பெரிய அப்டேட்டாக 2023ல் லியோ அப்டேட் தான் இருக்குது. இது வரைக்கும் தமிழ் சினிமாவிலே இல்லாத அளவுக்கு வில்லனுக்கான கிளிம்ஸ் வெளியிட்டிருக்காங்க. இதில் நிறையா ட்விஸ்டோடும் வச்சுருக்காங்க. இது எல்சியூவில் வருதா இல்லையான்னு வீடியோட எண்டிங்கில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. கிளிம்ஸோட ஸ்டார்டிங்கில் கும்பலாக எல்லாரும் நடந்து போகிற மாதிரி காமிப்பாங்க. மாஸ்டர் மூவி லாஸ்ட்டில் எப்படி ரோலக்ஸ் இருக்கிற இடத்துல கும்பலாக இருப்பாங்களோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் அந்த மாதிரி கும்பல் இருக்கும். அதில் நடுவில் ஒரு ஹீரோ நடந்து போகிறாரு. அவர் ஹீரோவா வில்லனா அப்படின்றது தெரியல. பட் அவர் யாரோ ஒருத்தவர் அங்கே நடந்து போகிறாரு. அவர் சூர்யா தான் அப்படின்றது அவருடைய ரசிகர்கள்லாம் சொல்லிட்டு வராங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல ஆண்டனி தாஸ் தான் இருந்திருப்பாரோ அப்படின்ட்டு கொஞ்சம் டவுட்டாகவும் இருக்குது. எப்படி சால்ட் அண்ட் பெப்பர் கலரில் இருந்தால் தலைன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஆரஞ்ச் அண்ட் பெப்பர் கலரில் இருந்தால் சூர்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் சொல்லிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கிளிப்பு கண்டிப்பாக காஷ்மீரில் எடுக்கப்பட்ட கிளிப்புன்னு சொல்கிறாங்க. அதாவது லியோ படத்துலேருந்து அஃபிஷியலாக வெளியிடப்பட்ட ஒரு ஃபோட்டோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த போட்டோஸ்ல தளபதி ரொம்பவே ஓல்டா இருக்க மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர் கலர்ல அவரோட ஏரை மாத்தி வச்சிருப்பாரு. அதே மாதிரி சஞ்சயும் அப்ப அவரோட ஏரை அப்படி மாத்தி வச்சிருக்காரு. கண்டிப்பா அவங்க பிரசன்ட்ல நடந்ததை பேசிட்டு இருக்காங்க. அதாவது பாஸ்ட்ல நடந்ததை பத்தி பிரசன்ட்ல பேசிட்டு இருப்பாங்க. பாஸ்ட்ல விஜய்க்கு கண்டிப்பா ஒரு மாஸ் என்ட்ரி கொடுப்பார் என்பதும் தெரிய வருது. இதுல சஞ்சய் விஜய்க்கு அப்பாவா இல்ல விஜய்க்கு வில்லனான்றது தான் தெரியாத ஒரு பெரிய புதிராவே இருக்கு. இதுல மெயினா அர்ஜுன் இருக்காரு. பிகாஸ் அர்ஜுன் ஆண்டனி அப்படின்னு கூப்பிடுறாரு. அதாவது சஞ்சய் பின்னாடி ஆண்டனி பின்னாடி ஒரு உருவம் காமிச்சிருப்பாங்க. அந்த உருவம் மறைஞ்ச மாதிரி இருக்கும். அது அர்ஜுனோட உடம்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் மட்டும் இல்லாம எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. டிரெக்டர் யோகேஷ் கனகராஜிடம் இது எல்சியூல கலந்து வர ஒரு படமா, அதாவது கைதிக்கு அப்புறம் விக்ரம்க்கு அப்புறம் லியோன்னு இருக்குமா இல்ல விஜயை வச்சு தனியா படம் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் போது படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அதை பத்தி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டா ட்விஸ்ட் போயிடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அதன்படி பார்க்க போனா இது கண்டிப்பா எல்சியூவில் கலந்து வர ஒரு படமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதன்படி நாரடிதாஸ் சாங்கில் விஜய் சார் தாஸ் அப்படின்ற ஒரு ஃபேக்டரியில் டான்ஸ் பண்ணியிருப்பாரு. இதுக்கும் இந்த கிளிம்ஸுக்கும் என்ன லிங்க் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளிம்ஸும் ஒரு ஃபேக்ட்ரியில் தான் எடுத்திருக்காங்க. இந்த ஃபேக்ட்ரி ஏன் அந்த ஃபேக்ட்ரியை இருக்கக்கூடாது? அது மட்டும் இல்லாமல் விஜய் டான்ஸ் பண்ண ஃபேக்ட்ரி ஒரு தாஸ் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போர்டு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இது ஏன் ஆண்டனி தாஸோட ஃபேக்ட்ரியாக இருக்கக்கூடாது? ஆண்டனி தாஸ் ஏன் விஜயோட அண்ணனா இருக்கக்கூடாது? ஏன் விஜயோட அப்பாவா இருக்கக்கூடாது அப்படின்னு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்டாக வந்துட்டு இருக்கு. கடைசியா யாருமே இல்லாம ஆண்டனி தாஸ் காதுல போனை மட்டும் வச்சுக்கிட்டு மிகப்பெரிய சல்யூட் கொடுக்குறாரு. அந்த சல்யூட்ல இருக்கிற அந்த மர்மமான நபர் யாரா இருப்பாங்க? லியோவா, ரோலக்ஸா, விக்ரமா, கைதியான்னு வரப்போற அப்டேட்ல பார்க்கலாம். திஸ் இஸ் மூவி தென் பாய்.